கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல் இருப்பேன் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நீங்க ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மேல ரொம்ப அளவில்லாத அன்பு. அதனால்தான் தீவிரமாய் அவர் ஊழியம் செய்து தேவனுக்கென்று அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே முன்னணியிலே நின்ற ஒரு தேவ மனிதர். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபங்களை நீங்கள் வாசிக்கும் போது அவருக்கும் இயேசுடைய சிலுவைக்கும் இருந்த நெருக்கமான அனுபவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர் எழுதின அத்தனை நிருபங்களை நீங்க வாசித்து பாருங்க, வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ இயேசுடைய சிலுவை பாடுகள் மரணத்தை குறித்து அவர் குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 1:18 வசனத்தை வாசிக்கும் போது, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். சிலுவையை பற்றின உபதேசம் நமக்கு ஒரு தேவ பலன். நம்ம அதை தியானிக்க சிலுவை பற்றி கேள்விப்பட நமக்கு ஒரு பலன் உண்டாகிறது என்று சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 23ஆம் வசனம் வாசிக்கும் போது, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். அவர் சொல்றார், நாங்கள் எதை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறோம் என்பதாய் அவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும் போது, இயேசு சிலுவையிலே நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லும் போது, சிலுவையில் இயேசு தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தார் என்பதை சொல்லுகிறார். கலாத்தியர் 2:20 வாசிக்கும் போது, இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அந்த சிலுவையினால் உண்டாகிற மேன்மையை சொல்லுகிறார். ஆனால் இந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்ம செயலில் ஒரு சிலுவை போட்டுக்கிறாரு அல்லது ஒரு சிலுவை அடையாளத்தை குத்தி கொள்ளுகிறாரு, அதுல பிரயோஜனம் இல்லை. ஒரு அடையாளத்துக்கு கிறிஸ்தவங்கன்னு போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். அதுல நமக்கு ஒரு பலன் உண்டாக போவதில்லை. சிலுவையை தியானிக்க வேண்டும். ஒரு சர்ச்சில் சிலுவை வைக்கிறோம், நம்ம ஒரு இடத்துல சிலுவை வைத்துக் கொள்ளுகிறோம்னா அந்த சிலுவையில் ஒன்றும் கிடையாது, ஒரு அடையாளம். நம்ம கிறிஸ்தவங்க, நமக்காக இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார், நம்ம அடையாள சின்னம், அவ்வளவுதான். நம்ம மேன்மை பாராட்ட வேண்டியது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அந்த சிலுவையில் அவர்பட்ட பாடுகள், அதை தியானிக்கணும். அதன் மூலமாகத்தான் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சிலுவை விக்கிரகமாக்கிடக்கூடாது. சிலர் அதை தொட்டு அப்படி முத்தமிடுவாங்க, அதை தொட்டு கண்ணில் ஊற்றிக்குவாங்க, அது கழுத்தில் போட்டு சிலுவை எடுத்து முத்தம் பண்ணிக்கிடுவாங்க, அது விக்கிரகமாகிவிடும். அது விக்கிரக ஆராதனை. அப்படி செய்யக்கூடாது. சிலர் பக்தின்னு நினைச்சு அதை செய்கிறாங்க, அது தவறு. வேதத்தின்படி அது விக்கிரக ஆராதனை. சிலுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அவர் தான் நமக்கு முக்கியம். அவரை நினைவு கூறுவதற்கு அடையாளமாகத்தான் சிலுவை வைக்கிறோமே தவிர அந்த சிலுவையை வணங்குவதற்கு அல்ல. அதில் நம்ம கவனமா இருக்கணும். சிலுவை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற ஆசீர்வாதம் என்ன? நான் ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல நிறைய ஊழியருடைய புஸ்தகங்கள் வாசிப்பேன், நிறைய தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. பில்லி கிரஹாம், ஓரல் ராபர்ட், T.L. ஆஸ்பான், பல ஊழியர்களுடைய புஸ்தகங்கள்லாம் வாசிப்பேன். விசுவாசம், ரொம்ப விசுவாசத்தை பற்றி அவங்க எழுதுவாங்க. நிறைய ஊழியர்கள் விசுவாசத்தை பற்றி, கர்த்தரை விசுவாசிக்கணும், விசுவாசத்தின தான் நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியணும். எனக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சு, எதை விசுவாசிக்கணும்? எதை விசுவாசித்தான் எனக்கு ஆசீர்வாதம்? அதை வச்சு ஜெபம் பண்ணுவேன். எனக்கு என்ன உள்ளத்துல கேள்வி எழுந்தாலும் ஆண்டவர்கிட்ட தாமே கேட்கறாரு. ஆண்டவரே, நான் எதை விசுவாசிக்கணும்? உம்முடைய காரியத்துல நான் என்ன விசுவாசிக்கணும்? அந்த விசுவாசத்தை பற்றி எனக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லி, நான் அந்த நாட்களில் செஞ்சி பக்கம் வளர்த்தின்ற கிராமத்தில் தங்கியிருந்து கிராம ஊழியெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் பேர் தங்கி இருந்தோம். சாயங்காலமானால் இதை மாதிரி பகுதி அப்படியே மலை பகுதி இருக்கும், உயரத்தில் ஏறி உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன்.
எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இயற்கை சூழ்நிலையில இப்போ அப்படி உட்கார்ந்து ஜெபம் செய்வார். ஒரு நாள் அப்படி ஒரு பாறையில் ஜெபம் பண்ண முழங்கால் படிக்கிட்ட போது, எதை விசுவாசிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். அப்படியே சின்சியராக கேட்குற ஆண்டவரிடத்துல. அப்பா இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாரு. இயேசு சிலுவையில் தொங்குவதை போல ஒரு காட்சியை ஆவியானவர் என் கண் முன்னால நிறுத்தினார். அப்படியே தலையில முள்முடி சூட்டப்பட்டு முகெல்லாம் ரத்தம் அடிக்கிறது, கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம் அடிந்து கொண்டு இருக்கிறது, சரீரமெல்லாம் வாரினால் அடித்து கிழிக்கப்பட்ட அப்படியே ரத்தம் அந்த சிலுவை மரத்தின் வழியாய் வடிகிறது, கால்களில் ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம். அந்த காட்சியை நான் பார்க்கிறேன். கொஞ்ச நேரம் ஆண்டவர் காண்பித்தார். எனக்குள்ள அப்படியே ஒரு இருதயமே துக்கப்பட்டு பண்ண, ஏன் ஆண்டவரே இதை காண்பிக்கிறேன்? அப்ப ஆண்டவர் சொன்னா, எதை விசுவாசிக்கணும்னு கேட்டல, சிலுவையை விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்க வேண்டும்னு கேட்டல, நான் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்திட்டேன்றதை விசுவாசிக்கணும். சிலுவையில நான் செய்து முடித்த காரியத்தை விசுவாசித்தா அற்புதம் நடக்கும். அதைத்தான் விசுவாசிக்கணும். சிலுவையில இயேசு எனக்காக பாவத்தை சுமந்து முடித்து விட்டார் அப்படின்னு விசுவாசித்தா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இயேசு என் நோய்களை எல்லாம் சிலுவையில சுமந்து முடித்து விட்டார் என்பதை விசுவாசித்தா சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இயேசு என் பாடுகள் துக்கங்களை சிலுவையில சுமந்து முடித்து விட்டார் என்பதை விசுவாசித்தா பாடுகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். இயேசு சிலுவையில என் சாபத்தை சுமந்து முடித்து விட்டார் என்பதை விசுவாசித்தால் சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். அதான் சிம்பிள் காரியம். நீ எதை விசுவாசிக்கணும்? இயேசு உனக்காக சிலுவையில மரித்து எல்லாத்தையும் முடிச்சிட்டார். அதை விசுவாசித்தா போதும், அற்புதம் நடக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார். அப்ப அதன் பிறகுதான் சிலுவை குறித்து அதிகமாய் நான் சுவிசேஷ அறிவிக்கும் போது பேசுவது உண்டு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை. இப்ப அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாருங்க, அதைத்தான் நம்ம தியானிக்கணும். முதல்ல இதுக்கு துதிக்க 4 வசனம் சொல்றேன் பாருங்க. 1 பேதுரு 2 அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2 அதிகாரம் 24வது வசனம் நான் வாசிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மீது சுமந்தார். அல்லேலூயா. நம்ம நீதிமான்கள் ஆகும்படி இயேசு நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து விட்டார். எவ்வளவு பெரிய பாக்கி. அப்ப அந்த சிலுவை பார்க்கும்போது, ஆண்டவரை என்னை நீதிமானாக்க, என் பாவத்தை சிலுவையில் சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி துதிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். ஆண்டவரை என்னை நீதிமானாக்க, என்னை பரிசுத்தவானாக்க, என் பாவங்களை சிலுவையில சுமந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக சிலுவையில நீர் பாவம் ஆக்கப்பட்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பாவமர கழுவி சுத்திகரிக்க உம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிற்கு நம்மை, அந்த வசனத்தை சொல்லி, உம்முடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, என்னை கழுவி சுத்திகரிக்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்பை நினைச்சு அப்படியே துதிக்க 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 அந்த ரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி வரும். அந்த ரத்தத்தினுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இறங்கி வரும். அந்த ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்குகிற ஒரு உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒருவேளை நீங்க சில பாவ கரைகள், சில பாவ போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை என்ற பாவ போராட்டத்தை மாற்றிவிடும். பாவ கட்டுகளை அறுத்தறிந்து விடும். இயேசுவே, எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினீர், என் பாவங்களை சுமந்தீரே ஸ்தோத்திரம். எனக்காக ரத்தம் சிந்தினீரே ஸ்தோத்திரம். என் கைகள் செய்த பாவத்திற்காக உம்முடைய கைகளில் ஆணிகளை ஏற்றுக்கொண்டீரே ஸ்தோத்திரம். நான் ஓடி ஓடி செய்த பாவத்திற்காக உம்முடைய கால்களில் ஆணிகளை ஏற்றுக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் சிந்தித்து செய்த பாவத்திற்காக உம்முடைய தலையில முள்முடி ஏற்றுக்கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். என் இருதயத்திலிருந்து புறப்பட்ட பாவங்களுக்காக உம்முடைய இருதயத்தை ஈட்டினால் குத்துவ இடம் கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அதை தியானித்தபடி துதிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். அந்த பாவத்தின் வல்லமைகள் முறிக்கப்பட்டு விடும். உங்களுக்குள்ள இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குவதை உணர்வீர்கள். 2வது மத்தேயு 8 அதிகாரம் 17வது வசனம். அவர் தாமே, அப்படின்னா இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு சிலுவையில நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்.
அப்ப அந்த சிலுவையை பார்க்கும்போது முதல்ல நம்முடைய பாவங்களை சுமந்து முடித்து விட்டார். அவருடைய ரத்தம் நம்மை கழுவி விட்டாரு. இப்பொழுது இயேசுவை பாருங்க, அவர் நம்முடைய பலவீனங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு 53:4 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நமக்கு சுகம் எப்படி வருது? இயேசுவின் தழும்புகளால். சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நாம் எப்படி குணமாக்கப்படுகிறோம்? இயேசுவின் தழும்புகளா. யார் நமக்காக ஜெபம் பண்ணினாலும், எந்த ஊழியக்காரர் நம்மள கை வைத்து ஜெபித்தாலும், யார் நமக்காக எண்ணெய் பூசி ஜெபித்தாலும், ஜெபிக்கிறது ஊழியக்காரனா இருக்கலாம், சுகம் அவருடைய தழும்புகளால் உண்டாகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவருடைய தழும்புள்ள கரம், அவர் ஏற்றுக்கொண்ட தழும்பு, அந்த கையில் உள்ள அந்த தழும்பு, நமக்காக ஏற்றுக்கொண்ட அந்த தழும்புகள், அவருடைய தழும்புகளால் தான் நாம் குணமாக்கப்படுகிறோம். அந்த தழும்புள்ள கரத்தை வைத்து குணமாக்குகிறார். கரத்தை வச்சுனா அவர் தொடுகிறார், கரத்தை வச்சுனா ஆசீர்வதிக்கிறார். இங்குதான் அந்த தழும்புகள்ல வல்லமை வெளிப்படுகிறது. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். எனக்காக நீர் கைகளில ஏற்றுக்கொண்ட அந்த தழும்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க அந்த தழும்பை நினைச்சு என் வியாதிகளை சிலுவையில சுமந்து, என் பலவீனங்களை சிலுவையில சுமந்து, உம்முடைய தழும்புகளால் என்னை குணமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். அதை தியானித்து துதிங்க. கேன்சர் மறைஞ்சு போயிரும், ஆஸ்துமா மறைஞ்சு போயிரும், கட்டிகள் மறைந்து போயிரும், சகல நோய்களும் உங்களை விட்டு விலகி விடும். அந்த சிலுவையை தியானிங்க. அவர் சிலுவையில பட்ட அடிகளை தியானிங்க. அவருடைய சரீரம் காயப்பட்டதை தியானித்து பாருங்கள். எனக்காக, என்னை சுகமாக்க, என் பலவீனங்களை மாற்ற தன் சரீரத்தை நொறுக்குவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். பாவத்துக்காக மத்தரம் மறிக்கணுமானா அவர் பல ரத்தம் மட்டும் சிந்தித்து போயிருக்கலாம். ஏன் அவருடைய சரீரம் நொறுக்கப்படுகிறது, அடிக்கப்படுகிறது, காயப்படுத்தப்படுகிறது? நம்முடைய சரீரத்தில் உண்டாகிற வியாதினால் உண்டாகிற வேதனைகளை சிலுவையிலே சுமந்து விட்டார். இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு வலியோட வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். கேன்சர், ஆஸ்துமா, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு போச்சு, ஆர்த்தரைட்டிஸ், ஐயா நடக்க முடியல, பேச முடியல, வலி தாங்க முடியல. சிலுவையிலே அந்த வேதனைகளை எல்லாம் அவர் சுமந்து விட்டார். அதை நினைச்சு, இயேசுவே என் வலிகளை, வேதனைகளை சிலுவையிலே சுமந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சுகத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். உம்முடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன் அப்படி சொல்லுங்க. உடனே சுகம் உண்டாகும். அதான் அவருடைய வசனம். அவருடைய சிலுவையை தியானிப்பது. சிலுவைக்கு முன்னாலே போய், எனக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டீரே, எனக்காக அடிக்கப்பட்டு சரீரத்தை நொறுக்க ஒப்பு கொடுத்தீரே, இந்த வலியை நீர் அன்றைக்கே சுமந்து விட்டீரே, இந்த வேதனையை நீர் அன்றைக்கே சிலுவையில சுமந்து விட்டீரே, ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுங்க. உடனே சுகம் உண்டாகிவிடும். அவருடைய சிலுவையை தியானிச்சு துதிங்க. உடனே அற்புத சுகம் உண்டாகும். மூன்றாவது ஒரு வசனம் பாருங்க. ஏசாயா 53:4 வசனம். ஏசாயா 53:4 வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். என்ன துக்கம்? என் கணவர் ரட்சிக்கப்படலங்க, என் பையன் இப்படி அவமானத்தை கொண்டு வர்றாங்க, கடன் பிரச்சனைங்க, ஒரே அவமானப்பட்டு சிரமப்பட்டு நிக்கிறோம், எல்லாத்தையும் இழந்து போனோம், நிந்தைகள், எல்லாரும் எங்களை குறைவா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க, குழந்தை இல்லை, திருமணம் நடக்கல, என் குடும்பத்துல பிரச்சனை, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு பாடுகள், வருமானத்துக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பண கஷ்டம், வறுமை, நிந்தைகள், அவமானங்கள். இயேசு நம்முடைய பாடுகளை சிலுவையில ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள், இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடு, என்ன துக்கம், எல்லாத்தையும் அவர் சிலுவையில சுமந்துட்டாருங்க. சிலுவை என்பதே ஒரு அவமான சின்னமாய் கருதப்பட்டது. இயேசுவின் நாட்கள் ஒரு அவமான சின்னம். அந்த அவமானத்தை அவர் சுமந்தார் நமக்காக. நம்முடைய அவமானங்களை மாற்றுவதற்காக அவர் சிலுவையிலே அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில இறங்கி வா பார்க்கலாம், தேவகுமாரனால் இறங்கி வா பார்க்கலாம். எவ்வளவு பரிகாசமா பேசுறாங்க. வர போறவங்கெல்லாம் தலையை துளிக்க அவரை கேவலமா பேசுறாங்க. என்ன தேவாலயத்தை 3 நாள்ல கெட்டுன்னு சொன்னா செத்தவங்கள உயிரோடு எழுப்புற ஒன்னு காப்பாற்ற முடியலையா? அவ்வளவு அவமானம். அவர் பொறுமையோடு சகித்தார். பரிகாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வஸ்திரம் கூட இல்லை, எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டாங்க.
இழப்புகள். சிலுவையில எல்லாத்தையும் இழந்துட்டார். மதிப்பு, மரியாதை, தனக்கு இருந்த எல்லாத்தையும் ஆண்டவர் இழந்துட்டார். வஸ்திரத்தை இழந்துட்டார். இழப்பு. இன்னைக்கு அவமானம், சொத்துக்களை இழந்து, பணத்தை இழந்து, கடன் பிரச்சனை, நிந்த, அவமானம், பரிகாசம், அது மாதிரி வேதனையில் இருக்கிறீங்களா? சிலுவையில எல்லாத்தையும் உங்களுக்காகத்தான் சுமந்தா, உங்களுக்காகத்தான். அந்த சிலுவை பார்த்து சொல்லுங்க, என் அவமானத்தை சிலுவையில சுமந்தீரே ஸ்தோத்திரம், என் நிந்தையை சிலுவையில சுமந்தீரே ஸ்தோத்திரம், என் பாடுகளை சிலுவையில சுமந்தீரே ஸ்தோத்திரம், என் கஷ்டங்களை சிலுவையில சுமந்தீரே ஸ்தோத்திரம், என் வறுமையை சிலுவையில சுமந்தீரே ஸ்தோத்திரம், என் துக்கங்களை சிலுவையில சுமந்தீரே ஸ்தோத்திரம். அந்த சிலுவையை நினைச்சபடி துதிச்சு பாருங்க. உடைய வறுமைக்கு ஒரு முடிவு வரும், உடைய அவமானத்திற்கு ஒரு முடிவு வரும், உங்க நிந்தைக்கு ஒரு முடிவு வரும். ஆண்டவர் அதை நினைத்தருளி உங்களை ஆசீர்வதித்து விடுவா. உடனே ஒரு மாற்றம் வரும். அந்த சிலுவை அப்படி தியானித்து அவரை துதிக்கும் போது உடனே அந்த அற்புதம் நடக்கும். அவர் நினைவு கூறுவார், என் பிள்ளைக்காகத்தான் நான் அவமானத்தை சிலுவையில சகித்தேன், என் மகளுக்காக, என் மகனுக்காகத்தான் சிலுவையில நான் எல்லாத்தையும் இழந்து அவ்வளோ பெரிய அவமானத்தை நான் சகித்தேன். அவர் நினைவு கூறுவார். நீங்க அதை விசுவாசித்து அவரை துதிங்க. கடைசியா கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாபம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறபடி இயேசு நமக்காக சிலுவையிலே சாபமானார். முள்முடி சாபத்தை குறிக்கும். ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கும் போது முற்களை முதல்ல உண்டாக்கல. கனி விருட்சங்கள், மலர்கள், அப்புறம் மூலிகைகள் எல்லாத்தையும் உண்டாக்குனார். மனுஷன் ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கிறதுக்கான எல்லாத்தையும் உண்டாக்குனார். முள்ளு மரத்தை ஆண்டவர் உண்டாக்கல. உடமரம்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல, அதெல்லாம் ஆண்டவர் முதல்ல உண்டாக்கல. முற்கள் முதல்ல உலகத்துல கிடையாது. மனுஷன் பாவம் செய்து அவன் சாபத்துக்குள்ளாகும் ஒரு 3வது அதிகாரத்துலதான் சாபத்தினால வருது, இனிமேல் இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும். இந்த பிரச்சனையே தீர மாட்டேங்குது, நிம்மதியே இல்லை, மனக்குழப்பமாவே இருக்குது, என் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஏதோ ஒரு சாபம். நிறைய பேருக்கு தெரியல சாபத்துக்குள்ளதான் இருக்கிறோம்னு சொல்லி. சில சொல்லுவாங்க, முற்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன் பிரதர், இந்த பக்கம் திரும்புள்ள இந்த பக்கம் திரும்புள்ள, அசைய முடியல, முற்களுக்கு நடுவில் சிக்கி இருக்கிற மாதிரி இருக்கிறேன். அவனை என்ன அர்த்தம்னா சாபத்துக்குள்ள இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த சாபத்திலிருந்து நம்ம விடுதலையாக்க எல்லாருடைய சாபத்தை நான் என் தலையில ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசு ஏற்றுக்கொண்டா. இயேசுக்கு முன்னும் அவருக்கு பின்னும் சிலுவையில் அறையப்பட்ட யார் தலையிலும் முள்முடி சூட்டினதாக சரித்திரம் இல்லை. இயேசு ஒருவருடைய தலையில மட்டும்தான் முள்முடி சூட்டப்பட்டது. அது தற்செயலாய் நடந்தது அல்ல. நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாய் தலையிலே அந்த சாபமாகிய முள்முடியை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே சாபமானா நம்முடைய சாபத்தை மாற்ற, முன்னோருடைய பாவத்தினால் வந்த சாபமா இருக்கலாம், விக்கிரக ஆராதனையின் சாபமாய் இருக்கலாம், பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய சாபமாய் இருக்கலாம், யாரோ ஒருத்தரை வேதனைப்படுத்தினால உண்டான சாபமாய் இருக்கலாம், யாரோ உங்களை சபித்ததினால உண்டான சாபமா இருக்காரு. எந்த சாபமானாலும் சிலுவையில நமக்காய் சாபமாகி விட்டார். சாபத்தினால உண்டாகிற வியாதி உண்டு. சாபத்தினால் வருகிற வியாதி எதிலையும் சுகமாகாது. சாபம் முறிக்கப்பட்டால் தான் அந்த வியாதி மறையும். சாபத்தினால உண்டாகிற வறுமை, சாபத்தினால உண்டாகிற தரித்திரம், சில குடும்பத்துல எவ்வளவு பணம் வந்தாலும் தரித்திரம் தரித்திரம் தரித்திரம், அது சாபத்தினால உண்டான தரித்திரமா இருக்கலாம். சாபத்தினால வருகிற தடைகள், எதனால அந்த தடை மாறாது? தடை 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 சாபத்தினால இருக்கலாம். ஏதோ ஒரு காரியப்படி சாபத்தினால உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனா இயேசு நமக்காய் சாபமாக்கி விட்டார். அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற அந்த சிலுவைக்கு முன்னால போய், ஆண்டவரே என் குடும்பத்தின் சாபத்தை நீர் ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற சிலுவையில நீர் முள்முடியில என் சாபத்தை சுமந்து முடித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி எனக்காக சிலுவை மரத்திலே நீ சாபமானீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் சாபத்தை மாற்ற உம்முடைய பரிசுத்தமுள்ள
ரத்தத்தை சிந்தினீரே ஸ்தோத்திரம். என் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்று. சிலுவையில நீ சாபங்களை எல்லாம் சுமந்து முடித்தீரே ஸ்தோத்திரம். அதை தியானித்தபடி சொல்லி பாருங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். சாபத்தில் கிரியை செய்கிற வியாதிகள் மறைந்து விடும். சாபத்தில் கிரியை செய்கிற சாத்தானுடைய வல்லமை அழிந்து விடும். சாபத்தினால உண்டான தடைகள் மாறிவிடும். அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். அப்படிதான் சிலுவை நம்ம தியானிக்கணும். அந்த சிலுவைக்கு முன்னால போய் சிலுவையில தொங்குகிற அந்த இயேசுவை பார்த்து அவர் பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து தேவ அன்பினால் நிறைந்து அவரை துதிக்கும் போது, அந்த இரத்தத்திற்காக என் பாவத்தை சுமந்து முடித்தீர, இரத்தத்தினால் கழுவினீரை ஸ்தோத்திரம். நம்முடைய நோய்க்காக உம்முடைய சரீரத்தை நொறுக்க ஒப்பு கொடுத்தீரே, உம்முடைய தழும்புகளால் குணமாகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய துக்கங்கள், கவலைகள், பாடுகளுக்காக என் பாடுகளை சுமந்தீரே, என் துக்கத்தை சுமந்தீரே, எனக்காக சிலுவையில் அவமானங்களை சுமந்தீரே, நிந்தையை சுமந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் போது அதுல விடுதலை. என் சாபங்களை சிலுவிலை சுமந்தீரே, எனக்காக முள்முடியை நீர் ஏற்றுக்கொண்டீரே, என் சாபத்தை மாற்ற நீர் சாபமானீரை ஸ்தோத்திரம் என்று துதிக்கும் போது சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்படும். அந்த சிலுவையை தியானித்து அவரை துதிக்கும் போது சகல ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு பெற்றுக்கொள்ள முடியும், இப்போ பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ அதை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு இன்னைக்கு பேசி இருக்கிறார்ல. சிலுவைன்னு சொன்னா அவர் மரிச்சிட்டாரு, அது ஒரு தோல்வி சின்ன மாதிரி உலக மக்களுக்கு தெரியும். உலகத்துக்கு மக்களுக்கு சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக தான் தெரியும். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அது ஒரு தேவ பலன். ஏன் தெரியுமா? சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். பாவத்தை சுமந்து முடிச்சிட்டார், வியாதியை சுமந்து முடிச்சிட்டார், சாபத்தை சுமந்து முடிச்சிட்டார், பிசாசின் கிரியைகளை அழிச்சிட்டாரு, வெற்றி சிறந்தார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவானாலும் சரி, ஆண்டவர் அதில் ஜெயம் தருவார். நீங்க வெற்றி பெறுவீங்க. உங்களுக்காகத்தான் அவர் சிலுவையில மரித்து வெற்றி சிறந்தார். அது ஒரு வெற்றியின் அடையாளம், சிலுவை சின்னம் என்பது. ஆனால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஜெயம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய காரியங்களை முன்வைத்து, தகப்பனே, இந்த பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனைகளை முன்வைத்திருக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும். ஆண்டவரே, நீர் அற்புதங்களின் தேவன், சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தான் சிலுவையிலே பாவத்தின் மீது, சாபத்தின் மீது, பிசாசின் மீது வெற்றி சிறந்தீர். ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் காணும்படிக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும். அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற போராட்டங்கள் விலகட்டும். பொருளாத சத்துரு கொண்டு வந்திருக்கிற கிரியைகள் அழியட்டும். சாத்தானின் மீது ஜெயத்தை, பொல்லாத ஆவிகள் மீது வெற்றியை உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அருளி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சத்துருடைய கிரியைகள் முற்றிலும் அழியட்டும். பயத்தின் ஆவிகள், நோயை கொண்டு வருகிற ஆவிகள், தடைப்படுத்துகிற ஆவியின் கிரியைகள் எல்லாம் அழியட்டும். ஆண்டவரே, நீர் வழிகளை உண்டாக்கி ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறேன். சரீரத்திலும் பூரண சுகம் உண்டாகட்டும். கர்த்தருடைய கரம் தொட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.